எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுவரை நம்மை காப்பாற்றி 5 மாதங்கள் எப்படி போனதென்றே தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை அற்புதமாய் நடத்தினார். எல்லா சூழ்நிலைகளிலும் நடத்தினார். பகலிலும் இரவிலும் நடத்தினார். பண தேவைகள் எல்லாம் சந்தித்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எபினேசராய் நம்மை நடத்தி இதுவரை நம்மை தம்முடைய கரங்களிலே ஏந்தி சுமந்து நம்மை இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை சந்திக்கும்படி அவருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்திருக்கிற நம்ம எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நினைக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைக்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனால் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆகாரங்களை தந்து நல்ல உடைகளை தந்து ஆண்டவரே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல சபையை கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க விடுதலையாய் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே. நன்றி ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கினீரே, ஆபத்துக்களுக்கு எங்களை விலக்கினீரே, எல்லா பிசாசின் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கினீரே. சத்துருவனுடைய கிரியை ஒன்றும் எங்களை ஆண்டவரே சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அநேக விபத்திலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் போக்கில் வரத்திலும் எங்களோடு கூட நீர் இருந்தீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறவராய் நீர் இருந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் மிகவும் ஆண்டவரே தேவை நிறைந்த மாதமாக இருக்கலாம். ஆனால் எங்கள் தேவையை காட்டிலும் எங்கள் பெரியவர் இயேசு எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அந்த தேவைகளை நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர். இது எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்மை காட்டிலும் ஒரு பெரிய தேவை எங்கள் வாழ்க்கையில் இல்லை. நீரே எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால தான் அந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்தின் அருகே வந்து நாங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, காத்திருக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அது எங்கள் சரீரத்துக்கு பலனாய் மாறுகிறது, அது ஆகாரமாய் மாறுகிறது ஆண்டவரே. நாங்கள் உட்கொள்ளுகிற சரீரப்பிரகாரமான ஆகாரத்தை காட்டிலும் இயேசுனுடைய வசனம் எங்கள் வாழ்க்கைக்கு மிக நல் மருந்தாக இருந்து செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் ஆண்டவரே அளிக்கிற உம்முடைய நல்ல வார்த்தை வசனங்களை நாங்கள் எல்லாரும் கேட்டு திருப்தி அடைந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளோடு ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் உம்முடைய பிரவாகத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் நுழைகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்கள் சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் தான் இந்த சபையை நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் நடத்துகிறீர் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தான் நடத்துகிறீர். எங்கள் தொழிலில் நீங்கள் தான் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவருக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து தாழ விழுந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க பயபக்தியோடு உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே பொறுப்பெடுத்து கொள்ளும். எல்லாவற்றையும் ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றித்தாரும். நல்ல மழையை இந்த ஆண்டவரே பட்டணத்திற்கு நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை குளிர பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் இன்னும் அநேக நல்ல குளிர்ச்சியான செய்திகளை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்லது நடக்காத குடும்பத்தில் சீக்கிரத்தில் ஒரு நல்லது நடக்கட்டும், ஒரு விமோச்சனம் பிறக்கட்டும். இந்த மாதத்தில் இதுவரை நடந்திராத பெரிய அற்புதங்களை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நன்றியோடு உம்மை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய தூய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்த வேண்டும். 5 மாதங்களை அற்புதமாய் கடக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. எப்படி போச்சுன்னு தெரில. நான்
ஆண்டவர் கூட இருந்ததுனால போகிறதே தெரியாது. நான் சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க, டைம் போகிறதே தெரில அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் அவர் நடத்துகிற விதம், எப்படி நம்முடைய பாதை போகிறது என்றே தெரியாது. அப்படி ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் உயர்த்துவோம். என்றென்றும் நான் பாடுவேன், என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நேராக நாம் நின்று உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறது, நன்றி சொல்லுகிறது. நாமும் மனிதர்களாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதித்து உயர்த்தும். Thank you Jesus. வானங்கள் யாவும் ஆதின் கீழுள்ள ஆகாயமும், வானங்கள் யாவும் ஆதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். சத்தத்தை உயர்த்தி என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனித்துளிகளும், நாட்டில் வாழ்கின்ற யாவும் ஆண்டவரை போற்றக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நம்மை அப்படி அற்புதமாய் நடத்துகிறார். மிருகங்களையும் நடத்துகிறார், மனிதர்களையும் நடத்துகிறார். இந்த உலகத்தில் அவர் படைத்த ஒவ்வொன்றையும் அவருடைய ஆளுகைக்குள் இருந்து செயல்படுகிறது. நாம் நினைத்து நாமும் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உணர்ந்து சொல்லி ஆண்டவரே காட்டினில் வாழ்கின்ற யாவும், காடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும், காடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். உணர்ந்து சொல்லுவோம் எல்லாரும், என்னில் அடங்காத ஸ்தோத்திரங்களை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். என்றென்றும் நான் பாடுவேன். சொல்லுங்க, இந்நாள் வரை
இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே, மறுபடியும் இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதய நன்றியினால் நிறைந்திருக்கிறது. அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா எண்ணில் அடங்கா அவ்வளோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். இனியும் செய்வார். இதுவரை செய்தது மாத்திரமல்ல, இனியும் செய்ய மனுஷனை எதற்கு சிருஷ்டித்தாரோ, எதற்கு உண்டாக்கினாரோ அந்த திட்டங்கள் இந்த பூமியில் நிறைவேறுகிற வரைக்கும் நமக்கு உதவி செய்ய எவர் இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஆண்டவர் நம்மை நேர் வழியில் நடத்தி நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாம் எப்படி பிழைக்கிறது, எப்படி அது வாழுகிறது யோசித்து பாருங்கள். அந்தந்த விலங்குகளுக்கு, அந்தந்த மரங்களுக்கு, ஆகாயங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் அதினதின் முறைமைகளை அவர் வைத்திருக்கிறார். மனிதர்களுக்கும் அதே போல சில முறைமைகளை அவர் வைத்திருக்கிறார். நமக்கு வைத்த முறைமையின்படி அவர் நம்மை நடத்துகிறதுனால அவரை நம்ம முழுமையாக நம்பலாம். மற்றவர்களை நம்புகிறோமோ இல்லையோ, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை முழுமையாக பிடித்து கொள்ளுகிறவர்களாய் ஒரு மனுஷன் மாறிவிட்டால் அவனுக்கு எந்த பயமும் இருக்காது, கலக்கம் இருக்காது, வேதனை இருக்காது. அவரை முழுமையாக பிடித்து கொண்டால் போதும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், மே மாதம் மாத்திரமல்ல எத்தனை மாதங்கள் வந்தாலும் அதை கடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். ஆண்டவர் நம்மை அப்படி வைத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் உயர்த்தி நாம் இன்னொரு பாடலை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்தி போற்றுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி, எல்லாரும் சொல்லுவோம், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், அன்பை நம்புவேன், உம்மையே நம்பி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீர் என்னுடைய கேடகமும் என் தலையை நிமிர்த்துகிறவருமா இருக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைக்கிறதுனாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்தி பாடுவோம். எங்கள் துணையே நீர்தானே, என் துணையானி, என் கேடகமோ
ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பண்பை நம்பும் நான் பாக்கியவான், பண்பையே நம்பியிருப்பேன். கர்த்தரை நம்புகிற யாவரையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய கிருபை நம்மேல் மிகுதியாய் இருக்கிறதை எண்ணி ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறதுனாலே வெட்கப்படாமல் நம்மை இதுவரை நடத்தின ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி உண்மையே நம்புவோம் என்று ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மண்பை நம்பும் நான் பாக்கியவான், மண்பையே நம்பியிருப்பேன். முடிவு பரியந்தம் நடத்துகிற ஆண்டவர் ஸ்தோத்திரம். சீயோன் பர்வதம் எப்படி நிலைத்திருக்கிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை நிலையாக மாற்றுகிறவர். என்ன காற்றடித்தாலும் அலையடித்தாலும் எது நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக மோதினாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல நிலைத்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நம்முடைய இடத்துல எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி முடிவு பரியந்தம் உம்மையே நம்புவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மண்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கைக்குரிய எங்கள் இயேசுவே, நாங்கள் உம்மையும் நம்புவோம் என்பதல்ல, நாங்கள் உம்மையே நம்புவோம். நீர் எங்கள் வாழ்க்கையில ஒரே நம்பிக்கைக்குரிய தேவனாய்
எங்களோடு கூட இதுவரை 5 மாதங்கள் முடிந்தது. இந்த 6வது மாதத்து ஆண்டவரே ஒரு அரை ஆண்டு முடிய போகிறது. அடுத்த நெக்ஸ்ட் ஆஃப் இயர்லியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 6வது மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உண்மையும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. நீர் எங்கள் வாழ்க்கையில நம்பக்கூடியவர்களில் ஒருவர் அல்ல. நீர் ஒருவரே நம்பக்கூடியவராயிருக்கிறீர். நீர் ஒருவரே நம்பக்கூடியவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனை தலைமுறை கழித்து நீர் நிறைவேற்றினீர். அவ்வளவு உண்மையுள்ள தேவனாய் நாங்கள் ஒருவேளை வாக்குத்தத்தங்களை மறந்து விடலாம். ஆனால் நீர் எங்களுக்கு சொன்னதை நீர் மறப்பதில்லை. நீர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய வேதத்தை வாசிக்கும் போதே ஆண்டவரே, நாங்கள் செய்திகளை கேட்கும் போதே, நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து கொள்ளும் போதே, நாங்கள் ஒருவேளை எங்கள் சின்ன வயசுல நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் மறந்து விடலாம். ஆனால் அதையும் நீர் நினைவில் வைத்து சரியான நேரத்தில் எங்களுக்கு நீர் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். அதை தான் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அதை தான் நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் எங்கள் வீட்டாரும் நாங்கள் அதை தான் நம்புகிறோம். நீர் இதுவரை எங்களை சுமந்து வந்தீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே எங்களை சுமந்து வந்தீர். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஏந்தி நாங்கள் வரப்போகிறோம். நாங்கள் யாவரும் சேர்ந்து எங்களை இதுவரைக்கும் காப்பாற்றின ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு ஆராதனை செலுத்த எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Thank you, Jesus. Oh
சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி. சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. எத்தனை பேர் உணர்ந்ததை சொல்லுவீர்கள்? அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம். நீ நடத்தின விதங்களை சொல்ல, நீ நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீங்க நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தாரே. எவ்வளவு நிஜமான வார்த்தை. அவரே நம்மை சுமக்கிறவர், எங்கள் நினைவாய் இருக்கிறவரே. எல்லாரும் கடைசியா நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. எங்களை இதயத்தில் சுமந்தீரே சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி அப்பா. நீர்தான் எங்களை சுமக்கிறவர். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன். நீர் எங்களை நடத்தி வந்த விதங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அன்றன்றைக்கான தேவை என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது இருந்தால்தான் வாழவே முடியும். ஆனால் அந்த தேவைகளை எங்களுக்கு நீர் அற்புதமாய் பூர்த்தி செய்து தந்தீர். எங்களை நீ நடத்தினீர். நாங்கள் பாடின போலவே ஆண்டவரே, நீ நடத்துகிற விதங்களை நாங்கள் சொல்ல எங்களுக்கு ஒரு பூரண வார்த்தைகளே இல்லை. அப்படி எங்களை நடத்தி இந்த மே மாதத்தில் இதை முடித்து ஜூன் மாதம் நாங்கள் துவங்க போகிறோம். இந்த எபினேசர் எங்களோடு கூட நீர் வருகிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. எங்கள் தேவைகளை குறித்து நாங்கள் கலக்கமடைய வேண்டியதில்லை. எங்கள் இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீர். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். நொடி பொழுதில் அற்புதம் செய்கிற ஆண்டவர் நீ. எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறலாம். சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் நொடி பொழுதிலே மாற்றுகிற எங்கள் அற்புதமான ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இந்த ஜூன் மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். இப்பொழுது உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் கேட்க போகிறோம். அதை நாங்கள் எங்கள் இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. வாக்குத்தத்தங்களை நீர் ஒருபோதும் நீர் நினைவில் வைத்து எங்களுக்கு அதை நீ நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீர். நாங்களும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் அடையாளமாக இன்று நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள்.
நமக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேகர் வெளியூர் போயிட்டு நேற்றெல்லாம் அலைஞ்சிட்டு டயர்டாக வந்திருப்பீங்க, ஆனாலும் ஓடி வந்திருக்கீங்க. உங்களை பார்ப்பது மகிழ்ச்சி. மழை காரணமாக அநேகர் வர முடியல, ஆனாலும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே ஒரு நல்ல வார்த்தை தந்தார். எரேமியா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் கரத்தையும் என் பலத்தையுமே உங்களுக்கு, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தெரிய பண்ணுவார், தெரிவிப்பார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் கர்த்தர் யெகோவா தேவன் என்பதை, ஜீவனுள்ள தேவன் என்பதை, இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஸ்தோத்திரம் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். என் கரத்தையும், அதோட முடிக்காம என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என்று இந்த வார்த்தை, வாக்கு தத்துவம் நமக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு சில நேரத்தில் அவருடைய கரத்தை நமக்கு நேராய் நீட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இப்போ அதிகமாக இல்லை, ஆரம்ப நாட்கள் ஊழியத்திலெல்லாம் நிறைய பிசாசு பிடிச்சவங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க வந்து அப்படி வரும்போது அப்படி கம்பீரமாக வருவாங்க. வந்து உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே என்னை பார்த்தோன்னே கண்ணை முடிக்குவாங்க, கண்ணை மூடி திறக்கவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், கையை இப்படி நீட்டி என் கையை பார் அப்படிங்குவேன். இயேசுவின் நாமத்திலே என் கையை பார் அப்படின்னு சொல்லு. நம்ம கையில் என்ன இருக்குது? கை ரேகை தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய அந்த அபிஷேகம் பெற்ற ஆண்டவரையே சார்ந்திருக்கிற நம்முடைய கைகளை கர்த்தர் வல்லமையால் நிரப்பி இருக்கிறார். சாதாரண கரமாக நினச்சிடக்கூடாது. அப்போ அது சொல்லும், ஒவ்வொரு பிசாசு ஒவ்வொன்று சொல்லும் பார்த்துட்டு, ஐயோ கையை பார்க்க முடியல, அந்த கையில் இயேசுவின் ரத்தத்தை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பிசாசு ஒரு முறை சொல்லிச்சு. ஆண்டவர் அந்த கரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லிட்டு கத்திட்டு ஓடிடும். சிலதெல்லாம் நம்ம கத்தி துரத்த வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா அப்படி கை நீட்டினா போதும், அரண்டு கத்தி ஓடும். ஆனால் நம்முடைய கையே எப்படின்னா, ஆண்டுடைய கை அதிலும் வல்லமை உள்ளது. ஆமென். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் தம்முடைய கரத்தை சிறு பிள்ளைகள் மேல் வைத்தார், வியாதிஸ்தர்கள் மேல் அவருடைய கரத்தை வைத்தார். பாதிக்கப்பட்ட மக்களை அவர் அன்பால் அரவணைத்து அவருடைய கரத்தால் அவர்களை தேற்றினதை வேதத்தில் ஏராளமாய் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் ஆண்டவர் கரத்தின் வழியாக பலத்த அற்புதத்தை நாம் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அவருடைய கரம் உங்கள் மத்தியில் நீட்டப்பட போகிறது, உங்களை தொட போகிறார் இந்த மாதத்தில். தேவ கரம். ஆமென், தேவ கரம். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், நீலகிரி எஸ்டேட்டில். அவருடைய பெயர் தேவகரம். அருமையான போதகர், நல்ல ஊழியம் செஞ்சு அவர் இருக்கிற மற்ற குன்னூர், ஊட்டி, கொத்தகிரி, கீழ்கொத்தகிரி இதெல்லாம் சிட்டி மாதிரி, அங்கே நல்லா செய்யலாம். ஆனால் அவர் செய்கிற ஊழியமே ஃபுல்லாக யானைக்காடு தான், யானை நடமாட்டம், சிறுத்தை நடமாட்டம் உள்ள ஏரியா. ஒரு நாளும் கர்த்தர் அந்த மிருகத்தின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் அருமையாக ஊழியம் செய்வார். சொல்லுவார், இப்போ செக்ஷன் மீட்டிங் வரும்போது சொல்லுவார், இப்போ வரும் வழியில் நான் சிறுத்தையை பார்த்துட்டு தான் வந்தேன். சாதாரணமாக விசிட் பண்ணிட்டு வர்ற மாதிரி, நம்ம வர்ற வழியில் எத்தனை பேரை பார்த்துட்டு வர்றோம், அந்த மாதிரி அவர் வந்து சாதாரணமாக சாட்சி சொல்லுவார். அப்படி ஊழியம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போது அந்த மலையில் இருக்கிற பேரெல்லாம் சொல்லுங்கள், அந்த ஊர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஊட்டி ஏரியா, அந்த ஊட்டி ஏரியா உள்ளவங்க சொல்லுங்கள், ஒவ்வொரு ஊராக. மஞ்சூருங்கிற மாதிரி ஏதாவது ஊர் சொல்லுங்கள், சொல்லுங்கள். வேற
கூடலூர், கூடலூர். வேற அதாவது நம்ம டிவியில் அடிக்கடி அந்த பேர் வரும். யானை பாதிப்பு, யானையின் மூலமாய் பாதிக்கப்பட்டது. மஸ்னக்குடி. வெரி வந்துட்டு மஸ்னக்குடி. நான் அந்த ஊருக்கும் போயிருக்கேன். மஸ்னக்குடி ஆபத்தான இடம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அந்த மனிதரை, அவருடைய பேரே தேவகாரம், நல்ல சிரித்த முகமாக இருப்பார், அமைதலாக இருப்பார், ஊழியத்தில் பெரிய வெற்றி. இப்போ யார் அந்த ஊழியம் செய்கிறாங்க தெரில. கடந்த நாள் சமீபத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா அடிக்கடி அங்கே மஸ்னகுடி போவாங்க, ஞானஸ்தானம் கொடுக்க. என்னை ஒரு தடவை அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆரம்ப காலத்திலே அப்போ தான் நீலகிரிக்கெல்லாம் ஞானஸ்தானம் ராபோஜனம் கொடுக்கறதுக்கெல்லாம் போவாங்க. கோத்தகிரி போவாங்க, ஊட்டி போவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தருடைய கரம் என்ன செய்ய போகிறது என்று நான் பார்க்க போகிறோம், உங்களுக்கு எனக்கும். லூக்கா 13:13 அந்த பெண் அது வரைக்கும் கூனி, அந்த ஸ்திரீ போல சில நேரத்திலே நம்மை கடந்த 5 மாதங்கள் கூனியாக்கி தலை நிமிர முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் நம்மை கூனி குறுக பண்ணியிருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி நின்றுட்டு இருந்த நம்மை அப்படி கூனி குறுகி போக பண்ணியிருக்கிற ஏராளமான பிரச்சனை. அந்த அம்மா 18 ஆண்டுகள் அந்த ஏரியாவில் அவர்கள் கூனி தலைகுனிந்து வாழ்ந்த அந்த தலையை ஆண்டுடைய கரம் நிமிர பண்ணிற்று. சொல்லுங்க, நிமிர பண்ணிற்று. நாம் இந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் கர்த்தர் தலை குனிந்து போக விட மாட்டார். பாட்டெல்லாம் அப்படி தான் வரும். ஜான் ஜெபராஜுடைய பாட்டு அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்மை தலை குனிந்து விட மாட்டார், தலை நிமிர வைப்பவர். ஃபாதர் பெர்க்மான்ஸும் அநேக பாடல்களை பாடியிருக்கிறார். பாட்டு நிறைய ஞாபகத்துக்கு வருகிறது. ஆகவே இந்த சமுதாயத்தில், இந்த திருப்பூரிலே தலை குனிந்து அவமானத்தோடு வாழ்ந்த உங்களை என்னையும் ஆண்டவர் அனைத்து காரியங்களிலிருந்தும் விடுவித்து விலக்கி அவருடைய கரம் நம்மை தலை நிமிர வைக்க போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்முடைய கடன் பிரச்சனை மாறப்போகிறது. இதுதான் சில நேரத்தில் நம்மை தலை குனிய வைக்கிறது. பிஸ்னஸ், ஸ்தோத்திரம், கடன், இதெல்லாம் தான் சில நேரத்தில் தலை குனிய வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை கர்த்தர் தரப்போகிறார். புதிய வாசலை கர்த்தர் நமக்கு திறக்க போகிறார். அல்லேலூயா. இது தேவ கரம் செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே உங்கள் தலை, ஸ்தோத்திரம், இந்த இருக்கிற இடத்திலே அந்த நடுவிலே கர்த்தர் உயர்த்த போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரம் மத்தேயு 8:3 அவருடைய கரம் அநேக நோயாளிகளை தொட்டது போல வியாதியின் கொடுமை. நான் நிறைய கேள்விப்படுறோம். நிறைய விசுவாசி வீடுகளுக்கு போகும்போது அவர்கள் சொல்லுகிற கஷ்டத்தை பார்க்கும்போது வியாதின் அந்த கொடுமை இருக்க, அப்பா ரொம்ப கஷ்டம். மாத்திரை பிரச்சனை இருக்கே, அதை விட பிரச்சனை, மாத்திரை பிரச்சனை. இப்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த வயதானவர்களுக்கு ஒரு தொகை கொடுத்து கொண்டிருந்தார். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அது இல்லைன்னா மாத்திரைக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மாத்திரை வாங்குறதுக்கு உதவி. வயதானவர்கள், வேறு உதவி அவங்களுக்கு இல்லை. இந்த மாத்திரை செலவு இருக்கே, அந்த வியாதியின் கொடுமை இருக்கிறதே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவருடைய கரம் நமக்கு அற்புத சுகத்தை கட்டளையிட போகிறது. ஆமென். அவருடைய கரத்தினால் உங்களுக்கு அனைத்து நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நேரம் எந்த சரீரம் எப்படி பாதிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அந்த பாதிக்கப்படும் போது ஏதோ ஸ்தோத்திரம், ஜபம், அது இதெல்லாம் பண்ணி பார்க்குறோம். சமீபத்தில் ஒருவர் சகோதரன் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது அவருடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. கொஞ்சம் தண்ணி கேட்குறார். ஒரு டம்ளர் தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி கேட்டு வாங்கி கொடுங்க பாஸ்டர். முடியல, சாப்பிட ஆசையாக இருக்குது, சாப்பிட முடியல, சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, தண்ணி குடிக்க
கூடாதுங்கிறாங்க அப்படின்னு கதறினதை பார்த்தோம். அப்போ அந்த சூழ்நிலையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு கிருபையாய் தொட்டு மாற்றத்தை தருகிறார். உடனே அற்புதம் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் சுகமாய் வீட்டுக்கு போனோன்னே பழைய குருடி. ஆமாம், நேற்று அந்த குடும்பம் சர்ச்சில் காணோம். என்ன கேட்டால் அதாவது சரீரம் ஃபுல் பார்ட்ஸ் எல்லாம் போச்சு. உள்ளே இருக்கிற பார்ட்ஸ், உள்ளே இருக்கிற மெயின் அவயங்கள், கல்லீரல், நுரையீரல், ஹார்ட், இதெல்லாம் முக்கியமான இல்லை. ஆமாம், அதெல்லாம் போச்சு. அவர் இருப்பதே அவருடைய மனைவி ஜெபத்தில் தான், அவங்களுடைய பெற்றோருடைய ஜெபந்தான். அந்த ஐயா ஒரு ஜெபம் பண்ணால் வல்லமையாக இருக்கும் பாருங்க. நம்ம சர்ச் பாதிக்கப்பட்டப்போ ஒரு பயங்கர சத்தமாக ஆவியில் நிரம்பி பயங்கரமாக ஒரு ஜெபம் பண்ணார். இன்றைக்கி அது மறக்க முடியாது. அந்த அபிஷேகம் மேலே இறங்குச்சு அன்றைக்கு. அவங்கெல்லாம் ஒரு சாதாரண விசுவாசியாக சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஊழியம் கொடுத்தா பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இப்படி இருக்கான் பாருங்க. நினச்சேன் இதுதான் லாஸ்ட், எழும்பிடுவார், ஏன்னா உணர்ந்துட்டார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம். இந்த வாரம் ஐயா வந்து சொல்லிட்டு போகும்போது பாஸ்டர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இதனால் குடும்பமே யாரும் சர்ச்சை வராமல் சோர்ந்து உட்காந்துட்டாங்க. கேட்டோன்னே ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு மனசு. என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவர் தொடுகிறார், சுகமாக்குகிறார். நம்முடைய அந்த சூழ்நிலையை பார்த்து, கண்ணீரை பார்த்து, குடும்ப சூழ்நிலையை பார்த்து, 2 பிள்ளைகள், சின்ன படிக்கிற பிள்ளைகள், அந்த படிப்பு எவ்வளோ பாதிக்கும். நல்ல சகோதரி, திடமான ஒரு நல்ல ஆண்டவருக்குள்ளே பலனான சகோதரி. வேற யாராக இருந்தால் அவர் எப்போ பெரிய பெரிய ஆக்சிடெண்ட், அவருக்கு அடி விழுந்ததெல்லாம் வேற யாருனாக்கு வந்து நம்ம எந்திரிக்கவே முடியாது. ஆனால் மறுபடியும் அந்த அன்பை ருசி பார்க்காமல் கர்த்தர் செய்த செயல்களை, அவருடைய கரத்தின் வல்லமையினால் தொடப்பட்டதை மறந்து போனாரேன்னு தான் ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் அடிக்கடி கர்த்தர் நம்மை தொட்டு சுகமாக்க போகிறார். தேவ கரத்தை சுகமாக்கும் அந்த வல்லமையான அந்த கரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த வருடம், இந்த மாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அனைத்து வாக்கு தத்தங்களையும், அவர் தந்திருக்கிற வசனங்களையும், எனக்கு ரொம்ப ஒரு வசனம் பிடிக்கும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்ல போகிறீங்க. இந்த வார்த்தையை சொல்லி சாட்சி சொல்ல போகிறீங்க. சாட்சி சொல்லும்போது இந்த வசனம் நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்தார். தம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய கரத்தினால் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென், நிறைவேற்றினீர். எவ்வளோ அருமையான சாட்சி. நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்ய போகிறத முன்கூட்டி அறிவிப்பது தான் வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம்னா செய்ய போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பின்னாடி அந்த கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்படி நமக்கு அறிவிப்பதை அவர் நமக்கு நிறைவேற்றி முடிப்பவராக அவர் இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுத்திருக்கிறது மாத்திரம் அல்ல, கொடுக்க போகிற வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிற இந்த மாதம், ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன அநேக வார்த்தைகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த வருடம் அவருடைய கரம் உங்கள் முழு குடும்பத்தையும் ரட்சிக்க போகிறது. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு. ரட்சிக்க கூடாதபடி நம்முடைய கரம் குறுகி போகவில்லை, இன்னும் கரம்
தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் நம்முடைய குடும்பத்தில் குணப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த மாதத்தில் அவர்களை விசேஷமாய் கர்த்தர் தொடப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது. போன வெள்ளிக்கிழமை குடும்பத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் பாரப்படுத்தினார். ஜெபம் முடிச்சோடனே சில சகோதரிகள், புதிதாய் வந்தவர்கள், அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, நாங்கள்லாம் குழுவாய் சேர்ந்து ஜெபிப்போம். ஞானஸ்தானத்துக்கு போயிட்டு வந்தால் 2 நாள் ஆகும், செலவாகும். ஆனால் எங்கள் குடும்பத்தாரெலாம் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களில் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து இந்த இப்படி உங்களோட அவங்க இந்த ஆராதனை இவங்க இப்படி பார்த்ததில்லை. ஏதோ ஒரு 5 பேர் கூடி ஜெபிக்கிறது தான் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு. அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு சர்ச்சோடு இணைஞ்சு செஞ்சால் நல்லா இருக்குமே, நம்முடைய ஜெபக்குழு ஒரு சர்ச்சோடு இணைஞ்சிட்டா நல்லா இருக்குமே. ஞானஸ்தானத்துக்கு இங்கேருந்து காளையார் ஜெபத்தோட்டத்துக்கு தான் போவாங்களாம். போயிட்டு வர எவ்வளோ செலவாகும், 2 நாள் ஆயிரும். ரட்சிக்கப்படாத கணவன் அதை பொறுத்துக்கு வரா? அதனால் இவர்களுக்கு இந்த ஆலயம் கிடைச்ச உடனே அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, கர்த்தர் காட்டினார் என்று சொன்னாங்க. அவங்க வந்த உடனே ஒரு பூரண திருப்தியோடு அவர்கள் சொன்னது, பாஸ்டர், இந்த ஜெபம் எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் நினச்சிட்டு வந்தோம், அதே வார்த்தையை சொல்லி கர்த்தர் ஜெபத்தில் எங்களை நடத்தினார் என்று எல்லாரும் பூரண திருப்தியோடு சென்றார்கள். என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த மாதம் கர்த்தருடைய கரம் அநேகரை ரட்சிக்கப்பட போகிறது. குணப்படாதவர்களை குணப்படாத பாவிகள் மனம் திரும்ப போகிறார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் போய் அந்த சகைவை ரட்சித்த ஆண்டவர், அந்த பாவியான மனுஷன் என்று ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார்கள், ஒரு பட்ட பேர் அவனுக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த சகை குடும்பத்தின் பாவத்தை மன்னித்து ரட்சித்ததை நாம் பார்க்க முடிகிறதே. அதே காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத, குணப்படாத, சீர்கெட்ட பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தால் கழுவி மன்னித்து அவர்களை புது சிருஷ்டியாக மாற்றப் போகிறார். நம்முடைய குடும்பத்தில் அநேகரை புது சிருஷ்டியாய் மாற்றப் போகிறார். இந்த ரட்சிப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரம் செய்து முடிக்க போகிறது. ஆமென். தேவ கரம் சொல்லுங்க. இரண்டாவது, தேவனுடைய பலன். ஆமென். தேவனுடைய பலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில அற்புதத்தை இந்த மாதத்திலே பார்க்க போறீங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாக்கு, அதாவது பார்க்காம சொல்ல முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் வந்தாலே சாட்சிகள் தான். ஆமென். இந்த மாதம் நிறைய சாட்சிகளை உங்கள் குடும்பத்தில் எழுப்ப போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாட்சி சொல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சிலர் சொல்ல ஒன்று இல்லை. இனி இந்த மாதத்தில் பாஸ்டர் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, சாட்சி சொல்லியே ஆகணும் என்கிற வாய்ப்பை தரும்படியாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சாட்சியாய் வைப்பார். ஆமென். உங்களை பலத்தால் இடைக்கட்டி சாட்சியாய் வைப்பார். அவர் செய்த நன்மைகளை சொல்லாமல் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னுடைய சில சாட்சிகள், ஊழியத்தில் நடந்த சாட்சிகள் எல்லாம் ஊழியர்கள் கூட்டத்தில் சொல்லும்போது அநேகருடைய மாற்றங்களை ஊழியத்திலே பார்த்துருக்கிறேன். ஆகவே இந்த சாட்சிகள் இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பலத்தால் உங்களுக்கு எதிராயிருக்கிற செயல்படுகிற சிங்கங்களை, பிசாசின் கிரிகளை எல்லாம் அழிக்க கர்த்தர் கிருபை தருவார். இந்த பலன் சாதாரண பலன் இல்லை. ஸ்தோத்திரம். சில வசனங்கள் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு முறை அந்த சிங்கத்தை சாதாரண முறையில் கிழித்து போடக்கூடிய அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பேப்பரை கிழிக்கிற மாதிரி. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உங்களுக்கு எதிராக இருக்கிற சில சிங்கங்கள், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்கள் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் சந்திக்கிற சில சிங்கங்களை கிழித்து போட கர்த்தர் உங்களுக்கு பலன் தரப்போகிறார். அதை செஞ்சுட்டு நம்மளாம் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா அப்பா அம்மா கிட்ட ஓடி போய் சொல்லிடுவோம். சிலர்லாம் சில காரியம் செஞ்சிட்டாங்கன்னா அதை சொல்லியே ஆகணும், அது இங்கே உள்ளே வைக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த சம்பவத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய காரியம், ஒரு சிங்கத்தை 2ஆக கிழிச்சு போட்டிருக்கிறாரு. இதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அதை சொல்கிறார். அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்லை.
அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வருகிறான், சிங்கம் போல என்று அங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே சிங்கங்களையும் சிங்கம் சொல்ல பால சிங்கம் அப்படி சொல்லியிருக்கு. ஆமென். இந்த பலன் இந்த மாதம் ஏன் கொடுக்கிறாருன்னா சாதா சிங்கம் இல்லை, சாதாரண பிரச்சனை இல்லை, பாலசிங்கம். அங்கே வெறும் சிங்கம்னு சொல்லாமல் கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே சாட்சி சொல்கிறாங்க, அந்த வீடு கட்டின சாட்சி, அந்த கொஞ்சம் அந்த வீடு கட்டி பிரதிஷ்டை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி உள்ளே போயிட்டோம். நீங்கள் ஒரு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு. முதலாவது அந்த வீட்டுக்குள்ளே முன்னாடி காலி இடந்துச்சு, கட்டு விரியன் வந்துச்சான். அப்புறம் அடுத்தது கண்ணாடி விரியன் வந்துச்சான். ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றாரு, அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு போட்டார். அப்புறம் சாரப்பாம்பு அதுவும் வந்துச்சான். ஒவ்வொன்றா சொல்றார். இப்படிலாம் இருக்கு. அதுல இன்னொரு பாம்பு இருக்கு, நல்ல பாம்பா. பாம்பு தான். ஆமா, சில நேரத்தில் ரொம்ப நல்லவங்க தான், கிட்ட போய் டச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவங்கள லேச ஏதாவது ஒரு சின்ன பேசிட்டா, ஏதாவது லேச ஏதாவது பண்ணிட்டா அந்த பாம்பு, அப்புறம் அது வரைக்கும் நல்ல பாம்பு. அங்கே விஷத்தை கக்கிறத நிறைய பேரை நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தருவதற்கு காரணம், உங்களுக்கு எதிராக இருக்கிற சிங்கங்களைப் போல செயல்படுகிற பிசாசின் கிரிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அழிப்பீர்கள். இந்த மாதத்தில் அந்த பலனை கர்த்தர் தருவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அந்த பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். ஏதோ 1-2 சின்ன சின்ன பிரச்சனையை இந்த மாதத்தில் ஜெயிக்க மாட்டீங்க. இந்த மாதத்திலே பாலசிங்கங்கள் உங்களை எதிர்கொள்ள வரும். அதையெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலனை நல்லா ஜெபிக்க போறீங்க. முடியும் போது அந்த பலனை சார்ஜ் பண்ணிட்டு போங்க. ஸ்தோத்திரம். அப்போதான் வேகமாய் செயல்பட முடியும். ஏதோ கொஞ்சம் சார்ஜ் இருக்கு போயிடலான்னு நினைச்ச ஆபத்து. இன்றைக்கு ஃபுல் சார்ஜ் பண்ண கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். அபிஷேகத்தால் உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். இதுக்கு தான் இங்கே வந்திருக்கு. சிலர்லாம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நம்ம சர்ச்சிலேயே சிலர் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. என்ன வாக்குத்தத்தம் நமக்கு வீட்டில் இருந்தால் கிடைக்காதா, மாதம் போய் தான் ஆகணுமா அப்படின்னு. ஆனால் நம்ம கர்த்தர் அதற்கு வாக்குத்தத்தத்தை விட இன்றைக்கு அபிஷேகத்தால் அவருடைய பலத்தால் நம்மை இடைக்கட்ட போகிறார், சார்ஜ் பண்ணி அனுப்ப போகிறார். நல்ல அருமையாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் அவன் தருகிற எல்லா பிரச்சனை, சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள ஒரு பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் தேவனுடைய பலம் நம்மை கர்த்தருக்காக அதிக தூரம் பிரயாணம் பண்ண நம்ம உதவி செய்ய போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் கொஞ்சம் தூரம் நடந்தால் டயர்ட் ஆயிடுறாங்க. இங்கேருந்து அவனாசி போயிட்டு வந்தாலே ஏதோ 2 நாள் பிரயாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த பலத்தை ஏன் தருகிறார் என்றால், நீங்கள் வெகு தூரம் பிரயாணம் பண்ண கர்த்தர் பலன் தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச காலம் முடிஞ்சது போதும், இனி நம்ம பிள்ளை எழும்பு அப்படி நினைக்காதீங்க. இன்னும் கர்த்தருக்காக நீண்ட பிரயாணம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு பலன் தரப்போகிறார். போதும் ஆண்டவரே சொல்லாதீங்க, டைம் முடிஞ்சது, இனி நம்ம பிள்ளைங்க தான், இனி அவங்க எழும்பிடுவாங்க. அப்படி இல்லை. இருக்கிற உங்களை எண்ணெய் வைத்து தான் கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். ஆகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எழுப்புதலின் காலம். சொல்லுங்க, எழுப்புதலின் காலம். இந்த நாள் தூங்குகிற காலம் அல்ல, நாம் கர்த்தருக்காக எழும்புகிற காலம், கர்த்தருக்கு அதிக தூரம் பிரயாணம் பண்ணுகிற காலம். அதிக தூரமானா அப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஏதாவது நம்ம ஆண்டவருக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. முடிஞ்சது அவ்வளோதான், அடுத்த வேலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகவே இது கர்த்தருக்கு வேகமாய் செயல்படுகிற காலம் இந்த நாட்கள். ஒரு பாட்டு கூட எனக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி. எனக்கு அது பாட்டு வராது, ஆனால் அந்த அடிகள் சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம்,
மௌனமாக இருக்காதே. இருந்தா எழுதி வச்சுக்கங்க அந்த வார்த்தையை. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாக இருக்காதே. இந்த பாட்டு எமில் ஜெபசிங்கா அவர் தான் எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த பாடல் அந்த வாலிப நாட்களில் எங்களை தொட்ட பாடல், சும்மா இருக்கிற உங்களை தூண்டி எழுப்புகிற பாடல். கர்த்தருக்காக எதா செய்யணும்னு வாஞ்சிக்க தரிசனத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தரிசனம் தந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை சபையோடு இணைந்து, பாஸ்டரோடு இணைந்து அந்த தரிசனத்தில் செயல்பட, இன்னும் தொடர்ந்து ஓட அந்த பலன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஆமென். ஆமாம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே அந்த எலியா பலப்படுத்தின பிறகு தொடர்ந்து பிரயாணம் பண்ணினான். இந்த மாதத்தை முடிக்க கர்த்தர் பலன் தரப்போகிறார். குடும்பத்தில் அநேக வேலைகளை செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். அதே நேரத்திலே ஹல்லேலூயா அந்த சபையின் காரியங்களிலே தரிசனத்திலே இணைந்து செயல்பட கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போயிருந்த முடிச்ச உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம், உரம்புற ஜனங்கள், பல ஊர்களிலிருந்து வந்தவங்கெல்லாம், ஒரு ஐயா நல்ல பாட்டு பாடினார். அந்த இடத்துலையே அவர் தான் சத்தமாக பாடினார். நல்ல உற்சாகமாக இருந்தார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் இந்த பிரதரை ஊழியத்தில் பயன்படுத்துங்கள், உங்களோட வச்சுக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல ஜனங்களை எல்லாம் சபைக்குள்ளே வச்சிருக்கிறார். அவங்கெல்லாம் எல்லாம் ஊழியம் செஞ்சவங்க தான், ஆனால் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் எழுப்ப போகிறார். தரிசனத்தை செயல்படுத்த மீண்டும் நமக்கு உற்சாகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அப்பொழுதுதான் இந்த நாட்களில் பெரிய எழுப்புதல் நம்முடைய ஊழியத்தில் நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவி கொடுக்கிற ஒரு பலன் நமக்கு தேவை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல் சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். எழும்புங்கள், எழும்புங்கள், எழும்புவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி, ஆவியானவர் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி, ஹல்லேலூயா, ஒரு புது பலத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. ஆண்டுடைய கரங்களோடு இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறதை பார்க்க போறீங்க. சோர்ந்து போற நேரத்தில் அவர் சத்துவத்தையும் பலனையும் அவர் கொடுத்து அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற, நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க, ஆண்டவருக்காக இன்னும் அதிக பிரயாணம், இன்னும் அதிக காரியங்களை செய்ய இந்த காலை நேரத்தில் ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்கள், சார்ஜ் பண்ணுங்க, ஃபுல் சார்ஜ். ஷாபா கந்தரபு ரியா கந்தரபு ரேமா தியாரபு சந்தரபு ரிகத்தரபாலபா உரமகே ராத்தியாரபு சந்தரபாலபா. ஒரு பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்ப செயல்பட, தரிசனத்தை நிறைவேற்ற. ஷபால் அந்தரபோ ரிகபாலபா. எங்கள் காலம் முடியல ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் எழும்புவோம் ஆண்டவரே, செயல்படுவோம் ஆண்டவரே. அதுக்குரிய பலத்தை, அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்திலே அருளுகிறபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் தொடும்போது, என் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலே கூனி குறுகி போனார்களோ அந்த சூழ்நிலையில் நிமிர்ந்து நிற்க கர்த்தருடைய கரம் அவர்கள் இந்த மாதத்திலே சாபா ரபா கபா ராந்தா ரபா எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் பலன் தருவீராக. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலன், அபிஷேகம், ஹல்லேலூயா, உங்களை புதுப்பிக்கிறது, பலப்படுத்துகிறது. ஷாபா கந்தரபு ரியாந்தரபாலபா ரியாந்தர தூரதரபாலபா. ஒரு பலத்தால் இடை கட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் பயங்கர பிரச்சனை சத்துரு கொண்டு வர போகிறான். குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே பயங்கரமா அவன் கிரியை செய்ய எழும்பி இருக்கிறான். இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாலசிங்கமா இருக்கலாம், அவன் பயங்கரமான சர்ப்பமா இருக்கலாம், ஆனால் அவனை மிதிக்க ஒரு வல்லமை கர்த்தர், சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களை இந்த நாளிலே ஒரு ஆவியானவர் பலப்படுத்துகிறார். வெற்றுக்கொள். ஷபா கபா லபா ரந்தரபா. நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே, ஆவில நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே.
பலத்தால் இடை கட்டி அனுப்புங்க ஆண்டவரே. ஷபா ரபா ரபா தீரா பாலபா ரீகா பாலபா. பரிசுத்தாவி பெறாதவர்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அப்பதான் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இவ்வளவு நாள் நானே கஷ்டப்பட்டேன், என் குடும்பத்துக்காக நானே உழைச்சேன், நானே செய்யணும், அப்படி நானேங்கிற அந்த வார்த்தை மாறி ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுத்து உங்களை ஃப்ரீ பண்ண போகிறார். மைண்டை ஃப்ரீ பண்ண போகிறார். நீங்க ஃப்ரீயா இருக்க போறீங்க. ஆவியானவர் செயல்பட போகிறார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்த கரம் உங்கள் வாழ்க்கையில செய்கிற கிரியைகளை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தினால் எங்களை இம்மட்டும் 5 மாதங்களை தாண்ட கிருபை தந்தீரே. இப்பொழுது எந்த காரியத்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூனி குறுகி போய் இருக்கிறார்களோ அவர்கள் நிமிரத்தக்கதாக உம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக. ஓ, எந்த ஆண்டவரே, ஓ பயங்கரமான வியாதிகள், பொல்லாத கிரியைகள், வியாதிகள், அவைகளெல்லாம் ஆண்டவர் விலகுவதற்கு உம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக. ஆண்டவரே, இன்னும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இந்த மாதத்தில் ரட்சிக்கப்படுவதற்காக உம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக. சகை வீட்டுக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வந்த ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். பலத்த கரத்துக்குள் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓங்கிய புயம், பலத்த கரம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தம்முடைய கரத்திலே பொறுப்பெடுக்கிறார். ஹல்லேலூயா. உள்ள கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவனை சத்துரு உங்க குடும்பத்தில் ஒருவரை பறிக்க முடியாது, அவனுடைய ஆயுதமாய் பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கடைசியா பார்த்தோம் அவனுடைய ஆமென், பலத்தால். ஆமென். உம்முடைய கரத்தையும் உம்முடைய பலத்தையும் தெரிய பண்ணினீர். ஆண்டவர் அதை காட்ட போகிறார். அவருடைய பலத்தை காட்ட போகிறார் உங்களை கொண்டு. அவருடைய கரத்தை உங்களை கொண்டு அவர் காட்ட போகிறார். இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தங்களுக்காக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவினால் நம்மை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் எழுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத முரட்டாட்டமாய் இருந்த நபர்களை எல்லாம் கர்த்தர் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகத்தக்கதாக ரட்சிப்பின் வேலைக்குள்ளே கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனப்பட்டு வந்த நம்மை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நம்மை பலப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஊழியர்களாகிய நாங்கள் ஜெபித்து வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் உடைய பிள்ளைகளோடு, உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க கிருபை தாங்க ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக பாரப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்காக, விசேஷமாய் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் அதிகமாய் பாரப்படுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திலே கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவரே எந்த மாதத்திலும் எந்த வருடத்திலும் அவங்க வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் பார்த்திராத கண்டிராத மகத்துவமான செயல்களை இந்த மாதத்திலே நீர் செய்ய போகிறதை நாங்கள் ஆவியில உணர்கிறோம் ஆண்டவரே. சத்துரு தோற்கடிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுடைய கிரிகளை எல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே மிதிக்கிறோம். சிங்கத்தையும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை மிதிக்க நீர் எங்களுக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் பொருளாதாரத்திலே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே செய்கிற பிசினஸ்ல தேவ ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த மழை எவ்வளோ பிரச்சனை, சரீர பலவீனங்கள் இருந்தாலும் ஆர்வமாய் ஓடி வந்திருக்கிற இந்த சபைக்குள் வந்து